ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 2/4/2015 முதல் 8/4/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியிலேயே சுக்கிரனுடன் கூடியிருக்கிறார். இது விசேடமாகும். ஆரோக்கியம், மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் கூடும் நேரம் இது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மக்கள் நலம் சீராகவே இருந்து வரும். எதிர்பாராத ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இப்பொழுது பெறுவீர்கள். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும். கூட்டுத் தொழிலிலும் வளர்ச்சி காணலாம். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மனத்தில் நினைத்த எண்ணம் ஒன்று வார முன்பகுதியில் நிறைவேறும். வார கடைசியில் சந்திரனுடன் சனி கூடுவதால் சிறு சங்கடம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனிக்கு பிரீதியாக சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் அஷ்டம சனியினால் விளையக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக குறையும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12இல் செவ்வாயுடன் கூடியிருக்கிறார். இதனால் இடம் விட்டு இடம் மாற வாய்ப்பு உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். தெய்வ பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். சொத்துக்களை விற்பதன் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். 5இல் ராகு உலவுவதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 6ஆம் இடத்தில் சந்திரன் வார பின்பகுதியில் இடம் மாறுவதால் தொழில் ரீதியாக எடுத்த ஒரு எண்ணம் நிறைவேறும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்கம் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். 7இல் சனி இருப்பதால் கெட்டவர்களின் தொடர்புக்கு இடம் தராமல் இருப்பது நல்லது. கூட்டுத் தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் விழிப்புடன் இருந்தால் நஷ்டத்துக்கு ஆளாகாமல் தப்பலாம். செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குருவும் 11இல் சுக்கிரனும் செவ்வாயும் உலவுவது சிறப்பாகும். சூரியனும் அனுகூலமாக உலவுகிறார். இதனால் முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அலைச்சல் அதிகமானாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல நிலை தொடர்ந்து நீடித்து வரும். இயந்திர பணியாளர்கள், இன்ஜினியர்கள் ஆகியோருக்கெல்லாம் மதிப்பு உயரும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும். தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான போக்கு நிலவி வரும் நேரம் இது. சமுதாய நல பணியாளர்கள் நல்ல பெயரை பெறுவார்கள். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லதாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாயும் சுக்கிரனும் உலவுகிறார்கள். 3இல் ராகு உலவுகிறார். இதனால் வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழில் விருத்தி அடையும். வாகனங்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் மூலம் ஆதாயமும் கிடைத்து வரும். மக்களால் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். குரு ராசியில் இருப்பதால் நல்லவர்களின் நட்புறவை வலுப்படுத்தி கொண்டு நல்லவர் அல்லாதவர்களை விட்டு விலகுவது நல்லது.
கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். தந்தை நலனில் கவனம் தேவைப்படும். சனி பிரீதியாக சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகுவும் 8இல் சூரியனும் கேதுவும் உலவுவது சிறப்பாகாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. தந்தை நலனிலும் அக்கறை தேவைப்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் இருப்பது நல்லது. 12இல் குரு இருந்தாலும் சுப விரயமே ஆகும். 4இல் சனி உலவுவதால் உடல்நலம் அவ்வப்போது பாதிக்கும். 4இல் சனி உலவுவதால் தாய் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. இயந்திர பணியாளர்களுக்கும் இன்ஜினியர்களுக்கும் கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாகவே அமையும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். ராகு, கேது, சனி ஆகியோருக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11இல் குரு உலவுகிறார். 3இல் சனி இருப்பதும் விசேடமாகும். சுக்கிரன் 8இல் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் குடும்ப நலம், மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் ஆகியவை சீராக இருக்கும். பேச்சில் திறமை வெளிப்படும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் துறைகளை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். தொழிலாளர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் அனுகூலமான போக்கு நிலவி வரும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 7இல் செவ்வாயுடன் சேர்ந்து உலவுகிறார். குரு 10இல் இருந்தாலும் வக்கரமாக உலவுவது சிறப்பாகும். குரு சனியை பார்ப்பதும் நல்லதே. சூரிய பலம் இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்கள் வார முன்பகுதியில் இனிது நிறைவேறும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். 12இல் ராகு இருப்பதால் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். வார பின்பகுதியில் பணவரவு சற்று அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ அடிகோலப்படும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்று இருக்கிறார். இதனால் உங்கள் சுயபலம் அதிகமாகும். ஆரோக்கியம் சீராகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள். வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். 11இல் ராகு இருப்பதால் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதியவர்களது நட்புறவு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். வார பின்பகுதியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும். அலைச்சல் கூடும். உழைப்பும் அதிகமாகவே இருக்கும். அதனால் உடல் அசைதி உண்டாகும். தேவையான அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. சனி பிரீதி செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரனும் செவ்வாயும் உலவுவது சிறப்பாகும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் குதூகலம் கூடும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் பங்கு கொள்வீர்கள். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் ஏற்படும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். ஆதாயம் இருமடங்காகும். வார கடைசியில் சனியுடன் சந்திரன் கூடி 12ஆம் இடத்தில் உலவுவதால் வீண் செலவுகள், இழப்புகள் ஆகியவை ஏற்படும். சனி பிரீதி செய்து கொள்வது மிகவும் அவசியம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் வலுப்பெற்றிருக்கிறார். சுக்கிர பலமும் கூடியிருக்கிறது.
மூன்றில் சூரியன் கேது ஆகியோர் உலவுவதும் விசேடமாகும். இதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நிலம், மனை, வீடு, வாகனம் வாங்க வாய்ப்பு கூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வார கடைசியில் முக்கியமான ஒரு எண்ணம் நிறைவேறும். பொதுநல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள். பூமியிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் ஆதாயத்தை தரும். கருப்பு, கருநீல நிறப் பொருட்களால் வருவாய் கூட பெறலாம். அரசாங்க தொடர்பு பயன் தரும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். 9இல் ராகு இருப்பதால் ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாயும் சுக்கிரனும் உலவுவது விசேடமாகும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவீர்கள். போட்டி பந்தயங்கள், விளையாட்டு வினோதங்கள், இசைத்துறை, கலைத்துறை ஆகியவை மூலம் ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் அனுகூலம் பெறுவீர்கள். 6இல் குரு உளவினாலும் வக்கரமாக இருப்பதால் பொருள் வரவு சீராகவே இருந்து வரும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். வார பின்பகுதியில் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். 2இல் சூரியன் கேது ஆகியோரும் 8இல் ராகுவும் இருப்பதால் குடும்ப நலனில் கவனம் தேவை. பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சர்ப்பசாந்தி செய்து கொள்ளவும் சூரிய வழிபாடு அவசியமாகும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 5இல் வலுத்து இருக்கிறார். ராசியை குரு பார்ப்பதும் சிறப்பாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். உடல் நலம் சீராகவே இருந்து வரும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே நல்லுறவு நீடித்திருக்கும். வார பின்பகுதியில் மனத்தில் சிறு சங்கடம் ஏற்படும். சனியுடன் சந்திரன் கூடுவதால் பொதுநல பணியாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோர் பொறுப்புடன் காரியமாற்றி வருவது நல்லது. வீண் வம்பு சண்டைகள் கூடாது. சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதால் உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். சூரியனுக்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரத்தில் மிதுனம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு விசேடமான நன்மைகள் உண்டாகும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முறையாக செய்வதன் மூலம் நலம் பெறலாம். சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.